அதிக மாசம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இறுதியாக அரசன் வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பகவானின் அழகிய வடிவத்தை தியானிக்கத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் வானம் அச்சுறுத்தும் மேகங்களால் நிரம்பியது. மேகங்களின் முழக்கம் எல்லா திசைகளையும் நடுங்கச் செய்தது. மின்னல் கீற்றுக்கள் முழு வழி மண்டலத்தையும் ஒளிரச் செய்தன. இறுதியாக ஒரு பெருமழை பெய்யத் தொடங்கியது. கடலில் ஒரு பரந்த நீர்ப்பரப்பு உருவானது. மேலும் முழு பூமியும் மூழ்கத் தொடங்கியது. ஆக இதெல்லாம் எதை குறித்தது? பிரபஞ்சத்தின் மீது ஒரு பேரழிவு வரப்போகிறதா, அல்லது இது ஏதேனும் ஒரு பெரும் பேரிடரா? இந்த புருஷோத்தம மாதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றொரு இனிய லீலையை நாம் செவிமடுக்கலாம். இது பிரம்மதேவரின் நாள் முடிவிற்கு வரும் நேரத்தை குறித்தது. முந்தைய பகுதியில் பிரம்மதேவரின் நாள் மற்றும் தேரை குறித்து நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டீர்கள். எனவே இந்த தலைப்பை குறித்து மேலும் விவாதிக்கவில்லை. ஆகவே இன்று பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மதேவர் சற்று உறக்க கலக்கத்தில் இருந்தார். அவர் ஓய்வெடுப்பதற்காய் கண்ணுறக்கம் கொள்ள படுத்தவுடன் வேதங்கள் அவர் வாக்கிலிருந்து வெளிவந்தன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஹயக்ரீவன் என்ற அசுரன் உடனடியாக வேதங்களின் ஞானத்தை திருடி தப்பி ஓடினான். அந்த நேரத்தில் பெருவெள்ளத்தில் நீர் அந்த பகுதி முழுவதும் பரவியது. எனவே பரம புருஷனான பகவான் ஸ்ரீஹரி ஒரு மீன் வடிவில் தோன்றினார். அவர் அசுரனான ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை எடுத்து அவற்றை பிரம்மதேவரிடம் திருப்பி கொடுத்துவிட்டு பின்னர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். இப்போது உங்கள் சாக்ஷுஷ மன்வந்திர காலத்திற்கு அழைத்து செல்கிறோம். அங்கும் இதே போன்ற திடீர் பெரு வெள்ளம் நிகழவிருந்தது. ஆனால் அதற்கு முன்பு வேறொன்று நிகழ்ந்தது. சாக்ஷுஷ மன்வந்திர காலத்தில் திராவிட நாட்டில் சத்தியவிரதன் என்ற மன்னன் வாழ்ந்தான். அவன் பகவானின் சிறந்த பக்தன் ஆவான். தற்போதைய மன்வந்திரத்தில் மனு என்ற பட்டம் வழங்கப்பட்ட அதே சத்தியவிரத மன்னன் தான் இவன் என்பதை அறிந்தால் தாங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் வெவ்வேறு மனுக்கள் உள்ளனர். நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மன்வந்திரத்தின் மனு சத்தியவிரத மன்னர் ஆவார். இந்த மன்வந்திரத்தில் அவர் சூரிய பகவான் விவஸ்வானின் மகனாக ஸ்ரார்த்த தேவனாக வந்து தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார். அவர் தன் உள்ளங்கையில் நீரை நிரப்பிய போது ஒரு சிறிய மீன் நீரில் விழுந்தது. மன்னன் தன் கவனத்தை இழந்து அந்த மீனையும் நீருடன் சேர்த்து நீரில் வீசிவிட்டார். ஆனால் அவர் அந்த மீனை நீரில் போட்ட உடனேயே அது உரையாடத் தொடங்கியது. அது மிகுந்த வேதனையுடன் மன்னனிடம் கூறியது, என் பிரபுவே, கருணையாளரே, ஏன் என்னை கைவிட்டீர்கள்? நான் மிகவும் பயம் கொள்கிறேன். இந்த பரந்த ஆற்றில் என்னை தின்றுவிடக்கூடிய பல பெரிய நீர்வாழ் உயிரினங்கள் உள்ளன. தயை கூர்ந்த அரசே, நான் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை எனக்கு அளியுங்கள் என்று கூறியது. காணுங்கள், அரசன் தன் இயல்பின்படி தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த அந்த உயிரினத்திற்கு அடைக்கலம் கொடுக்கும் தன் கடமையை செய்து மீனை தனது கமண்டலத்தில் வைத்து அரண்மனைக்கு கொண்டு வந்தான். ஆனால் இந்த நபர் என்னை ஒரு சிறிய இடத்தில் வைத்திருக்கிறார். தயவு செய்து காணுங்கள், இந்த இடம் எனக்கு மிகவும் சிறியது. எனக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுங்கள் என்று மீன் கூறியதை கேட்ட அரசன் சத்தியவிரதன் மீனை ஒரு பெரிய கிணற்றில் விட்டான். ஆனால் சிறிது காலத்திற்கு பின்னர் அதே சிக்கலை அவன் எதிர்கொண்டான். மீன் 5 அடிக்கும் மேல் நீளமாக வளர்ந்தது. பிறகு அரசன் சத்தியவிரதன் அவனை தன் ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஏரியில் விட்டான். ஆனால் அனைவரின் ஆச்சரியத்திற்கும் மத்தியில் மீன் இப்போது ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்திருந்தது. இப்போது அரசனுக்கு வேறு வழி இல்லை. எனவே அவன் அந்த மீனை கடலில் விட்டுவிட்டான். பிறகு அந்த மீன் மீண்டும் அரசனிடம் உரையாடியது. அரசே, இந்த கடலில் என்னை விழுங்கக்கூடிய பல பயங்கரமான மீன்கள் உள்ளன. நான் இங்கு மிகவும் பயம் கொள்கிறேன் என்றது. மீனின் இந்த இனிய வார்த்தைகளை கேட்ட குழப்பமடைந்த அரசன் பணிவுடன் தன் கரங்களை கூப்பி, தாங்கள் யார் என்று வினவினான். இறைவா, தயவு செய்து தமது உண்மையான வடிவத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள். ஒரே நாளில் 100 யோஜனைகள் அளவிற்கு பறந்து விரிந்துள்ளீர்கள். எல்லா உயிர்களுக்கும் கருணை பொழிவதற்காக மேடையிலிருந்து இந்த வடிவத்தை எடுத்த பரம புருஷனான நாராயணராகத்தான் தாம் இருக்க வேண்டும்.
உமது தாமரை திருவடிகளை நான் வணங்குகிறேன். இறைவா, என்ன நோக்கத்திற்காக இந்த வடிவத்தை எடுத்தீர் என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள். அரசனின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட மேடையிலிருந்து அவதாரம் எடுத்த பரம புருஷனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மத்ஸ்ய நாராயணராக தோன்றி மீன் வடிவில் உரையாடினார். அரசே, இன்றிலிருந்து சரியாக 7 தினங்களில் 3 உலகங்களும் பிரளய நீரில் மூழ்கும். அப்போது என்னால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய படகு தம்மிடம் வரும். தாம் அதில் ஏறி எல்லா விதமான விதைகள், மூலிகைகள் மற்றும் செடிகளை ஏற்றி கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களும் எல்லா விதமான ஜீவராசிகளும் தம்முடன் இருப்பார்கள் என்றார். இந்த நிலையில் தாம் படகில் அச்சமின்றி வலம் வர வேண்டும். அப்போது சுற்றிலும் ஆழ்ந்த இருள் இருக்கும். தமது படகு அலைகளால் ஒளியூட்டப்பட்டு தமக்கு பாதை தெளிவாக இருக்கும். கடலின் நடுவில் ஏற்படும் ஒரு பயங்கர புயலால் தமது படகு தள்ளாடத் தொடங்கும். அப்போது நான் எனது மீனத்தின் இந்த வடிவத்திலேயே தம்மிடம் வருவேன். தாம் உமது படகை சிங்கத்துடன் கட்டுவிப்பாய். வாசுகியை கயிறாக பயன்படுத்தி அதை கட்டுவிப்பாய். இவ்வாறு பிரம்மதேவரின் இரவு முழுவதும் இந்த படகில் பயணம் செய்வாய். அந்த நேரத்தில் என்னை குறித்த தெய்வீக ஞானத்தை நான் தமக்கு வழங்குவேன். பின்னர் எனது அருளால் பரம சத்தியத்தை குறித்த ஞானமும் எனது மகிமைகளும் தமது இதயத்தில் விழித்தெழும். இவ்வாறு கூறி மத்ஸ்ய மூர்த்தியான மத்ஸ்ய நாராயண பகவான் அங்கிருந்து மறைந்தார். சத்தியவிரத மன்னன் அந்த தருணத்திற்காக காத்திருந்தான். அவன் குசப்புல்லால் ஆன இருக்கையில் கிழக்கு நோக்கி அமர்ந்தான். வடகிழக்கு திசையை நோக்கியபடி அவன் மத்ஸ்ய பகவானின் அழகிய வடிவத்தை தியானிக்க தொடங்கினான். சிறிது நேரத்தில் வானம் உக்கிரமான மேகங்களால் நிரம்பியது. மேகங்களின் இடி முழக்கம் எல்லா திசைகளையும் நடுங்கச் செய்தது. மின்னல் கீற்றுகளால் முழு சூழலும் ஒளிர்ந்தது. இறுதியில் பெருமழை பெய்ய தொடங்கியது. கடல் பொங்கி எழுந்தது. பூமி முழுவதும் மூழ்கத் தொடங்கியது. சத்தியவிரத மன்னன் பகவானின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். ஒரு பெரிய படகு தன்னை நோக்கி வருவதை அவன் கண்டான். மன்னன் உடனடியாக தனக்கு கிடைத்த விதைகள், மூலிகைகள் மற்றும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த படகில் ஏறினான். அவனுடன் பெரும் முனிவர்களும் துறவிகளும் சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் 7 முனிவர்களும் அந்த படகில் உடன் வந்தனர். முனிவர்களின் அறிவுறுத்தலின்படி சத்தியவிரத மன்னன் பகவானை தியானித்து கொண்டிருந்த போது பேரழிவை ஏற்படுத்திய கடலில் 10 மில்லியன் யோஜனைகள் நீளமுள்ள ஒரு தங்க மீன் தோன்றியது. அதன் தலையிலிருந்து ஒரு பெரிய கொம்பு நீட்டிக் கொண்டிருந்தது. அதை கண்ட மன்னன் அதனை வணங்கி வாசுகி என்ற பாம்பை அதன் கொம்பை கயிறாக கட்டி படகை அந்த மீனுடன் இணைத்தான். பின்னர் சத்தியவிரத மன்னன் பகவானிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இறைவா, தாம் உமது பக்தர்களுக்கு தெய்வீக ஞானத்தை அளித்து அவர்கள் தங்கள் மூல நிலையை அடைய உதவுகிறீர். எனவே இறைவா, நான் தம்மை என் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். சுவாமி, நான் தம்மிடம் சரணடைகிறேன். வாழ்வின் உன்னத குறிக்கோளை எனக்கு கற்று தாருங்கள். அதன் மூலம் நான் இறுதி இலக்கை அடைய முடியும். இவ்வாறு பகவானிடம் பிரார்த்தனை செய்த பின்னர் பெருவெள்ளத்தில் அலைந்து திரிந்த ராமர் சத்தியவிரத மன்னனுக்கு பக்தி யோக ஞானத்தை உபதேசித்தார். பகவான் அவருக்கு புராணங்கள் மற்றும் சம்ஹிதைகளின் ஞானத்தையும் வழங்கினார். மேலும் இந்த உன்னதமான ஞானத்தை பெற்ற பின்னர் அரசனுடன் அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் ஞானம் பெற்றனர். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருத்தின்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து நிகழ்ந்த அவதார கதை இதுதான். அதிக மாசமான புருஷோத்தம மாதத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.